ஹாய் வணக்கம். நம்ம இப்போ ரொம்ப சூப்பராக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு சூப்பர் ஒர்க்கை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஒர்க்குங்க இது. இந்த ஒர்க்கு, இந்த ப்ரூச் ஒர்க்கு தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க்கு. இதை தான் நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்ப எளிமையான முறையில் நம்ம கை ஊசி வச்சு தான் இந்த ஒர்க்கு பண்ண போகிறோம். நான் ஒரு பாதி முடிச்சிட்டேன். இன்னொரு பாதி எப்படி பண்ணதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. இப்போ கை ஊசியில் டியூபீடு எடுத்திருக்கேன். டியூபீடில் கொஞ்சம் சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து 2 சைடும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ என்னென்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 2 நேரம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கை ஊசி நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய நேரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆரி நீடில் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி 2 சைடும் போட்டு நான் ஒரு 2 வாட்டி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒருக்கா அந்த சைடு, ஒரு வாட்டி இந்த சைடு, அப்படி ஒரு 3 வாட்டி இந்த டியூபீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். டியூபீடில் நீடில் கொறுக்கும், அந்த சைடு ஒருக்கா இந்த சைடு ஒருக்கா, அந்த மாதிரி டியூபீடை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 நேரம் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? 3 வாட்டி இந்த மாதிரி கட் பீடு போட்டுட்டு, அதுக்கப்புறம் இது நான் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதையும் ஒரு 3 வாட்டி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக 2 வாட்டியாவது ஸ்டிச் பண்ணிக்கணுங்க. இல்லைனா அது ஒரு மாதிரி ஆடும். அதனால் கண்டிப்பாக 2 வாட்டி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 3 டியூபீடு 3 வாட்டி ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு அந்த சைடு, ஒரு வாட்டி அந்த சைடு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். கை ஊசி பார்த்திங்கன்னா நான் 0.5 எடுத்திருக்கேன். அந்த டியூபீடுக்குள்ளே நம்ம போகுது மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ 3 வாட்டி நான் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ கிளிப் ஸ்டோனில் சின்னது, இது ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் எடுத்து இதையும் அதே மாதிரி 3 வாட்டி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதில் 4 ஹோல் இருக்கும். சைடும் 4 சைடும் ஸ்டிச் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த முடிவு எண்டுலேருந்து மறுபடியும் டியூபீடு தான். இதில் நம்ம நிறைய டியூபீடு ஒர்க்கு தாங்க. டியூபீடு ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த சைடு போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு 3 வாட்டி இந்த சைடு மறுபடியும் போட்டிருக்கோம். ப்ரூச் ஒர்க்கு நம்ம ஆரி நீடிலில் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கை ஊசிலே போட்டுக்கலாம். ப்ளவுஸு தைச்சதுக்கு அப்புறமா கூட இந்த ஒர்க்கை நம்ம போட்டுக்கலாம். ஆரி ஒர்க்கு நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி
ஃப்ரேமில் செட் பண்ணி போடணும். இந்த ஒர்க்கு வந்து அப்படி இல்லை, நம்ம வந்து ப்ளவுஸு தைச்ச பிறகு நம்ம போட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம 3 வாட்டி இது வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஸ்டோனில் வந்து பூ மாதிரி இருக்கும் இந்த சீக்வன்ஸு. இந்த சீக்வன்ஸை இந்த சைடு ஒரு 2 சைடும் அங்கே இங்கேயுமா வச்சுக்கிறேன். ஒரு சைடு ஒரு சீக்வன்ஸ், அதுக்கப்புறமா சுகர் பீடு வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த முடிவில் மறுபடியும் அந்த கிளிப் ஸ்டோனு ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 3 வாட்டி மாற்றி மாற்றி டியூப் பீடு கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் 2 வாட்டியாவது ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி போட்டுட்டு அப்படி விட்டுறாதுங்க. அது வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரேமை விட்டு கலத்துக்கினதுக்கு அப்புறமா அது வந்து ஒரு மாதிரி ஆடும். அதனால் கண்டிப்பாக ஒரு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எதுவுமே நம்ம ஒட்டலைங்க, எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச்சிங் தான். அதனால் கண்டிப்பாக இது ரொம்ப உழைக்கும். இதில் யூஸ் பண்ணது எல்லாமே எல்லா மெட்டீரியலுமே அமௌண்ட் வந்து ரேட்டு கூடினது தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து அந்த கிளிப் ஸ்டோன் வச்சுருக்க இடத்துல நீங்கள் வேறு சாதா ஸ்டோன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் வசதிக்கு அப்போ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 வாட்டி இதை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓகே, 3 வாட்டி முடிஞ்சுதா? இனி மறுபடியும் ஒரு நடுவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்டோன் வச்சுக்க போகிறேன். இந்த எண்டில் மறுபடியும் ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வைக்கிறோம். வச்சுட்டு இதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, இது வந்து சீக்வன்ஸ் டைப்பில் லீஃப் மாதிரி இருக்கும். இது எப்படின்னா, நடுவில் ஃபஸ்ட்டு நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த லீஃப் மாதிரி இருக்க சீக்வன்ஸில் 2 ஹோல் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோலில் நம்ம வந்து சீக்வன்ஸை எடுக்கணும். சீக்வன்ஸை எடுத்துகிட்டு இந்த கட்பீடை வந்து மறுபடியும் அதுக்குள்ளே கொடுத்து இன்னொரு ஹோல் இருக்கும், அது வழியாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க, சீக்வன்ஸை ஒரு ஹோலில் போடுறோம், மறுபடியும் கட்பீடு போடுறோம், அடுத்த ஹோலில் அதை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அவ்வளோந்தாங்க. இவ்வளோ தான் இந்த ஒர்க்கு. இதை மறுபடியும் டியூப் பீடு போடுறோம், 3 வாட்டி போடுறோம். இதே மாதிரி தான் இந்த ஒர்க் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒர்க்கு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ராயல் லுக்கில் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், அதே டைமில் ரொம்ப கிராண்டான ஒரு ஒர்க். இதுதான் இந்த ஒர்க்கு தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க. கண்டிப்பாக மறக்காமல் இந்த ஒர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேக் நெக்கு, இது ஃப்ரெண்டுலேயும் பேக்குக்கு என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் ஃப்ரெண்டு நெக்குக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கைக்கு போட்டிருக்கோம். அதே தான் பேக் நெக்குக்கு நம்ம என்னென்னி போட்டிருக்கோமோ அதே தான் கீழே கையில் கொடுத்துட்டு இது வந்து ஆங்காங்கே நம்ம புத்தான் போட்டிருக்கோம். புத்தானுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு கிளிப் ஸ்டோன், அதுக்கப்புறமா வந்து டியூப் பீடு கொடுத்துட்டு நடுவில் நம்ம ஒரு சீக்வன்ஸ் வச்சோம்ல ஃப்ளவர் மாதிரி, அந்த சீக்வன்ஸை வச்சு முடிச்சிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நேரில் பார்க்க இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.